எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு சாலட் மீல் எப்படி ரெடி பண்ணி எடுக்கலாம்னு பார்த்துட்டு வரலாம். இந்த சாலட் மீல் அப்படின்னு சொல்கிறது நம்ம மெயினாக சாப்பிட்ற ஒரு ஃபுட்டாக இருக்குது. லஞ்ச் டைமில் சாப்பிட்றதுக்காக தான் நம்ம இதை ரெடி பண்ணி எடுக்கிறது, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு. எல்லா நாளைக்கும் மத்தியானம் நம்ம லஞ்ச் மத்தியான உணவு நல்லா ஹெவியாக தான் சாப்பிடுவேன். நிறைய சாதம், நிறைய டைப் ஆஃப் குழம்பு, ஸ்வீட்ஸு, சப்பாத்தி இதெல்லாம் சேர்த்து டெய்லி அந்த மாதிரி சாப்பிடும்போது வயிறு ரொம்ப ஹெவியாக இருக்கும், உடம்புக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை இருந்தால் 2 டைம் மத்தியானம் அது எதுவுமே சாப்பிடாம இது மட்டும் ஒரு பவுல் ஃபுல்லாக ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இது கூட வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது, இது மட்டும். அந்த மாதிரி சாப்பிட்டா வயிறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லா நாளைக்கும் ஒரு வாரம் மத்தியானம் சாப்பிட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னா வெயிட்டும் கம்மியாக ஆரம்பிச்சிடும். எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கேரட் எடுத்துருக்கு, அது இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி இருக்குது. 1/2 கப் அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சின்ன பீஸாக. அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் சாலட் வெள்ளரியோட பாதி தோலோடையே சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அடுத்தது ஒரு தக்காளி, மீடியம் சைஸில் ரொம்ப புளிப்பு அதிகம் இல்லாத தக்காளி, அதுவும் அதே ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொண்டக்கடலை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. 3/4 கப் வரைக்கும் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை இல்லாத வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கும். வேக வச்ச பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, அது ஒரு மீடியம் சைஸில் சின்ன பீஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேப்சிகம், அது கட் பண்ணி எடுக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். டேஸ்ட்டு சில பேருக்கு பிடிக்காது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் இஞ்சி, 1/2 இன்ச்சு சைஸுக்கு இருக்கும், சின்ன பீஸை கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கோங்க. ஒரு பூண்டு, அதுவும் சின்ன பீஸை கட் பண்ணி சேர்த்துருக்கு. 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை. அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். கூடவே தயிர் சேர்க்கிறேன். புளிப்பு மீடியம் புளிப்பில் இருக்கிற நீங்கள் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். சாட் மசாலா டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு அது இல்லாமல் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் சாட் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாலட் மீலுக்கு. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு உடனே சாப்பிட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி உடனே சாப்பிடணும். ரொம்ப நேரம் வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுருச்சு அப்படின்னா நிறைய தண்ணி இறங்கிடும், அப்புறமா சாலட் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம், வெஜிடபிள்ஸ் நான் இதில் சேர்த்துருக்கிறதே வேணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ, எது பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிச்சம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் அப்படியே சேர்த்துக்கோங்க. வீட்டில் எது அவைலபிளாக இருக்குதோ அது வச்சுட்டு சாலட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ரெகுலராக நீங்கள் ஒரு வாரம் சாப்பிட்ட வெயிட் கம்மியாக ஆரம்பிச்சிடும். வெயிட் உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்மி பண்ணணுமோ அது வரைக்கும் மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கோங்க. வெயிட் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் நிறுத்திக்கோங்க. சாப்பிட ஆரம்பிக்கும் போது முதல்ல 1-2 நாளைக்கெல்லாம் பசி சீக்கிரம் தோணும். அப்போ இது கூட வேறு எதுவுமே எடுத்து சாப்பிடாதீங்க, வெயிட் கம்மி ஆகாது. போக போக நம்ம பழகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.